ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டு ப்ளஸ் டிஜிட்டல். இந்த கோல்டு ப்ளஸ் டிஜிட்டலில் வந்து என்ன கான்செப்ட் ஓவர்ஃப்ளோ பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ளோ வந்துட்டு என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு மீனாட்சி பஜார்லாம் மொத்தமாக ஒரு கடை இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இன்கேஸ் வந்து அவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா பக்கத்தில் நியர்பை ஸ்டோர்ஸில் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் பார்த்துருப்பீங்க. ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துட்டு ரீலோட் ஆனானே வந்துட்டு ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் வந்துடும். ஆன்போர்டிங் ஸ்க்ரீனில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா டீலர் ஐடி வந்துட்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ்ன்றது செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற ஒரு அட்மின் போர்ட்டல் வந்து இந்த ஆப். ஆக்சுவலாக இது வந்து இ-காமர்ஸ் பண்ணி வராது. பையர் டு பையர் இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது இருக்காது. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி வந்து வெப்சைட் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ கெட் ஸ்டார்டட்னு கிளிக் பண்ணோம். லாகின் வந்து ஃபோன் நம்பர் லாகின் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். இப்போ வந்துட்டு நான் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன். ஆல்ரெடி லாகின் ஆன ஃபோன் நம்பர் அண்ட் தென் பாஸ்வேர்ட் ஐகான் இருக்கும். கிளிக் பண்ணோம்னு ஆக்சுவலாக இது வந்துட்டு இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். ஸோ அதனால இன்வேலிட் ஃபோன் ஆர் பாஸ்வேர்டுன்றது வந்துருக்கும். அப்புறம் லாகின் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இப்போ வந்துட்டு என்னன்னா டீலர் ஐடி. இப்போ நான் டீலர் ஐடி வந்துட்டு நான் போட்டுட்டு ஆக்சுவலாக டீலர் ஐடி வந்துட்டு ஆல்ரெடி பேசிஸில் வந்து இருக்கும். அந்த டீலர் ஐடி தான் நம்ம வந்து கொடுக்கணும். நீங்கள் டீலர் ஐடி வந்துட்டு டீலர் நவா 101 ஓகேவா. 101 ஆக்சுவலாக இங்கே கான்டாக்ட் நேம் கொடுத்தோம்னா இந்த நவா 109க்கு நம்ம வந்துட்டு query சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு query சென்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன் சம்திங் இருக்கும். இங்கே நவா 109 சப்மிட் கொடுத்துட்டோம்னா டீலர் ஐடி கரெக்ட் பண்ணுறது. இனிமேல் இப்போ நவா 101ல இருக்க டீலர் ஐடி வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஐடியில் இருக்க ப்ராடக்ட் அவங்க கடையில் வந்து என்னென்னா இருக்குன்றது இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ் இந்த 3 கேட்டகரி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு வரும். இப்போ நான் வந்துட்டு கோல்டு கொடுத்தேன்னா கோல்டு ஃபில்ட்ரேஷன் மட்டும் வரும். சில்வர் கொடுத்தேன்னா சில்வர் ஃபில்ட்ரேஷன்ஸ் மட்டும் வரும். டைமண்ட்ஸ் கொடுத்தேன்னா டைமண்ட் ஃபில்ட்ரேஷன். இப்போ நான் கோல்டு கொடுத்துட்டு சிஆல் கொடுத்துட்டோன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து வந்துடும். இது வந்து பேக்கண்ட் கனெக்டிவிட்டி இதோட வரும். ஃபில்ட்ரேஷன் சேம் ஃபில்ட்ரேஷன் 3 இது வந்து வச்சு வரும். இங்கே வந்துட்டு ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா மெயின் கேட்டகரி கொடுத்துருப்பேன். சப் கேட்டகரி ஒன்று செயின். ஆக்சுவலாக கோல்டு வந்து செயின் வேணும், நெக்லஸ் வேணும், ரிங் செயின் இந்த மாதிரி பேஸ் பண்ணி சப் கேட்டகரி. அந்த அதில் வந்துட்டு வேரியன்ட் என்னென்ன வேரியன்ட் கிட்ஸோடதா டாலரா இந்த மாதிரி வந்து ஃபியூச்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளியர் ஆட் கொடுத்தேன்னா கிளியர் ஆட். இப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு கோல்டு நெக்லஸ்ன்றது எனக்கு வேணும். செலக்ட் பண்ணோன்னே அது எத்தனை கேரட் எத்தனை இது கிராம்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எத்தனை ப்ரைஸ் குவான்டிட்டின்னு வந்துட்டு வந்துடும். ஒரு இதுதானே கோல்டு சில்வர் ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு அதுக்குள்ளே சேல் பண்ணிட்டோன்னா அதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி டைமண்ட்ஸ் வந்து நான் க்ரோன் இந்த மாதிரி டிஸ்பிளேட் பண்ணேன்னா டிஸ்பிளேட் ஆகிடும். ஆன்டிக் செயின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆன்டிக் செயினோட ஐடி வந்து உடையதாக இருக்குது. டைமண்ட் செயின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் வந்துட்டு 20 கிராம் டைமண்ட் செயின், அதுக்கப்புறம் கோல்டு கிராம் நெக்லஸ் வந்துட்டு 4 இது 2 கிராம்லையும் போட்டு இப்போ நான் ப்ரிவியூ செலக்ட் கொடுத்தேன்னா செலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் கொடுத்துட்டேன்னா எஸ்ஆர் நோ ஒன் கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடும். இது ரெண்டுக்கும் வந்து இந்த டீலர் ரேட் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டீலர் ரேட் வந்து செட் ஆயிரும். ட்ராக் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் வந்து ட்ராக் ஆகும். அவங்க பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் கேன்சல் ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டோன்னா கேன்சல்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு இதுதான். இதை நம்ம எப்போ ரீலோட் பண்ணாலும் இது தான் ஆகும். நீங்கள் வந்துட்டு அந்த டெலிவரி கார்டு இப்போ நான் வந்து என் கடையில் இருக்கிறது மிச்சம் ஒரு டீலர் ஐடி கொட்டு நான் கொடுத்துருப்பேன். அந்த டீலர் ஏதாவது எவ்வளோ பர்ச்சேசிங் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ, பெண்டிங் பர்ச்சேஸ் அந்த கிராஃப் பண்ணிட்டு இதை நான் மந்த்லி வீக்லி இயர்லி நான் பண்ணிக்கலாம். வீக் இந்த மாதிரி வரும், இயர்லி டீலர்ஸோட இதை தான் நான் சொன்னேன். ரேங்க் எவ்வளோன்றது ஓகேங்களா. டீலர் நேம்ன்றது நேம் டோட்டல் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எத்தனை கிராஃப்ட் ஆக்டிவ் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதை நான் எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணணும்னா ஷேர் ஆகும், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். இல்லை நம்ம வந்து பிடிஎஃபாகவும் இங்கே நான் ஃபில்ட்ரேஷன்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நோட்டிஃபிகேஷன்லையும் காமிச்சிருப்பேன்.
இவ்வளோ தான் ஓவர்ஃப்ளோ கான்செப்ட். இப்போ நான் ப்ரொடக்ஷன் சைடு பர்ச்சேஸ்